Hi students, welcome to our channel. So 12th standard இங்கிலீஷ்க்கு நாம ஸ்டடி பிளான் போட்டாச்சு. எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், சென்டம் எடுக்கிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற வீடியோ கொடுத்துருக்கோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி என்னென்னலாம் இருக்குது, ப்ரோஸில், போயமில், அப்படி இஆர்சியில், ஸோ இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்டு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் 20 out of 20 1 மார்க் கொஸ்டினில் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்ற வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து 12th இங்கிலீஷ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் இஆர்சியில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது, ஜென்ரல் கான்செப்ட், அந்த கொஸ்டின் நம்பர் 37 to 40 வர்றது எப்படி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது, இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2 மார்க் கான்செப்ட், அதாவது பார்ட் 2ல் 2 மார்க் கான்செப்ட் 7 into 2 14 மார்க்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், 3 மார்க்ஸ் 7 into 3 21 மார்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்டு 5 மார்க்ஸ் 7 into 5 35 மார்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. சரியா? வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 2ல் டோட்டலாக நமக்கு 7 into 2 14 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. பார்ட் 3 7 into 3 21 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. லாஸ்ட்டாக பார்ட் 4 வந்து 7 into 5 35 மார்க்ஸ் கேட்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 செக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு செக்ஷன் 1 வந்து 4 into 2 8 மார்க்ஸு. Question number 21, 22, 23, 24, 25, 26. மொத்தம் நமக்கு 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து போயமுடைய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். சரியா? மொத்தம் நமக்கு 6 போயம் இருக்கா? 6 போயம்ல இருந்தும் ஒரு செட்டு கேட்பாங்க. 6 போயம்ல இருந்துமே ஒரு செட்டு வந்துடும். சரியா? அப்ப 6 போயம்லயும் ஒரு செட்டு வந்துடும்னா நம்ம ஏதாவது ஒரு 4 போயம் மட்டும் சூஸ் பண்ணி தரவா படிச்சா போதும். நீங்க எந்த 4 போயம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டோ, செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், 6th யூனிட் ஈஸியா இருந்தா 6th யூனிட், 5th யூனிட் ஈஸியா இருந்தா 5th யூனிட், 4th யூனிட் ஈஸியா இருந்தா 4th யூனிட். ஏதாவது ஒரு 4 போயம் உடைய அப்ரிசியேஷன்ஸ், பொய்டிக் டிவைசஸ் நீங்க தரவா இருந்தீங்கன்னா எனி 4 போயம் தரவா இருந்தோம்னா இந்த 4 into 2 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்ரிசியேஷனும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும். சரியா? ஸோ ஏதாவது ஒரு 4 போயம் படிச்சுக்கிறீங்க, கண்டிப்பா இந்த 8 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது செக்ஷன் 2. இந்த செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 3 into 2 6 மார்க்ஸ். இது வந்து நமக்கு கிராமர் கான்செப்ட். கொஸ்டின் நம்பர் 27, 28, 29, 30. இதுல நமக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது? வாய்ஸ், ஸ்பீச், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் இஃப் க்ளோஸ். இப்போ இந்த கான்செப்ட்ஸ்ல நம்ம எப்படி வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுன்னா, இந்த வாய்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இஃப் க்ளோஸ்க்கு புக்கில் நமக்கு எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. புக்கில் உள்ள எக்ஸசைசஸ் நல்லா தரவு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று அந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்ல இருந்தே நமக்கு கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் மாடல்ல நமக்கு கேட்பாங்க. புரியுதா? அதுல முக்கியமா இந்த ரீரைட் வித் ஹேடு, பிகின் வித் ஹேடு, பிகின் வித் வேர், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த இஃபை மட்டும் கட் பண்ணிட்டு ஹேடை தூக்கி வேற தூக்கி முன்னால போட்டோம் அப்படின்னா அந்த 2 மார்க் கிடைச்சிடும். இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இருக்குது. தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ், ஸ்பீச் தவிர வாய்ஸ், ஸ்பீச், வாய்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இஃப் க்ளோஸ், இந்த 3 கான்செப்ட்ஸ்க்கும் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூல்ஸ் நடத்தி போட்டிருக்கோம். இதுக்கு இந்த ரூல்ஸோடைய வீடியோன்னு ஐ பட்டன்ல தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்க ரூல்ஸ் கூட பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ரூல்ஸை பார்த்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் நீங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் நீங்க கிளியரா தரோவா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இந்த கான்செப்ட்ல 3 into 2
6 மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்ப இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 14 மார்க் எடுக்கிறதுக்கு இப்படிதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? ஏதாவது ஒரு 4 போயமுடைய அப்ரிசியேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனல்ல இம்பார்ட்டன்ட் அப்ரிசியேஷன்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போட்டிருக்கோம். அதை நீங்க தரவா படிச்சீங்கன்னா கூட போதும். ரெண்டுல ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. செக்ஷன் 2ல 3x2 6 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இஃப் க்ளோஸ் உங்க டெக்ஸ்ட் புக்ல எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கோம். ரூல்ஸை பார்த்துட்டு அந்த எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அந்த மாடல்ல நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்ட் 3, இந்த 7x4 7x3 21 மார்க்ஸ் நமக்கு மொத்தம் 3 செக்ஷனா கேட்பாங்க. செக்ஷன் 1 வந்து நமக்கு 2x3 6 மார்க்ஸ் ERC கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 31, 32, 33. இதுக்கு முன்னால ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு போயம்லையும் புக் பேக்ல இருக்கக்கூடிய ERCல இருந்தா நமக்கு கேட்குறாங்க. 3ல குறைஞ்சது 2வது புக் பேக்னுடைய ERC கேட்டுறாங்க. ஸோ புக் பேக்ல ஒவ்வொரு போயம்க்கும் பின்னால கொடுத்துருக்கக்கூடிய அந்த ERCயை மட்டும், அந்த லைனை மட்டும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். இதுல நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், 2x3 6 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். புக் பேக் ERC மட்டும். ஏன்னா ஒவ்வொரு போயம்லையும் 20 லைன் 30 லைன், சில போயம்லாம் பார்த்தீங்கன்னா 50 லைன்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நம்ம புக் பேக்ல ஒவ்வொரு போயமுக்கு பின்னாலையும் ERCக்குன்னு ஒரு 2-3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2-3 லைன்ஸை நம்ம தரவா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. 2x3 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனல்ல இம்பார்ட்டன்ட் ERC லைன்ஸும் கொடுத்துருக்கோம் அந்த PDFல. அந்த லைன்ஸை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாலும் போதும். 2x3 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்து இதுல செக்ஷன் 2 வந்து 2x3 6 மார்க்ஸ் கொஸ்டின் ஆன்சர், ப்ரோஸ்னுடைய கொஸ்டின் ஆன்சர் 34, 35, 36 இந்த 3 கொஸ்டின்ஸ் கேட்குறது. நம்மளுடைய நேற்று போட்ட வீடியோலயே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். ப்ரோஸ்லேருந்து எதெல்லாம் முக்கியமானது 6 ப்ரோஸ்லையும் அந்த முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பாக இந்த 2x3 6 மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அடுத்து செக்ஷன் 3 வந்து 3x3 9 மார்க்ஸ். இது நமக்கு ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட். 37, 38, 39, 40 இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று பை சார்ட் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா இன்ஃபரன்சஸ் கேட்பாங்க. 2வது ப்ராவர்ப் கம்ப்ளீஷன் கேட்பாங்க. அடுத்ததா நோட்டீஸ் இல்லைன்னா இமெயில், அப்படி இல்லைன்னா ப்ராசஸ். இது 3ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டயலாக் ரைட்டிங் ஆர் ஸ்லோகன் ரைட்டிங் கேட்பாங்க. இந்த கான்செப்ட்ஸ் தான் இதுல வரக்கூடியது. கண்டிப்பா இதுல ஒன்று இருக்கும். ஒன்று ஒரு சார்ட் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கேட்பாங்க, அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஃபரன்சஸ், ஒரு சார்ட் மட்டும் கொடுப்பாங்க, நீயா அதுலேருந்து ஒரு 4 பாயிண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இது எப்படி எழுதணும்னு ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மாதிரி ஒரு சார்ட் தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ எது வந்து ஹையரா இருக்கு, எது வந்து லோயரா இருக்குது, எது மேக்சிமமா இருக்குது, எது மினிமமா இருக்குது, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதுறது. சரியா? அடுத்து ப்ராவர்ப் கம்ப்ளீஷன். லாஸ்ட் 2 இயர்ஸ்னுடைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 2லையுமே ப்ராவர்ப் கம்ப்ளீஷன் இருக்குது. அப்போ கண்டிப்பா ப்ராவர்ப் கம்ப்ளீஷன் நம்ம கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து 99% இருக்குது. அதனால ப்ராவர்ப்ஸ் வந்து கொஞ்சம் புக்லாம் ரொம்ப 2-3 ப்ராவர்ப்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா பத்தாது. ஜென்ரலாக நீங்கள் நிறைய ப்ராவர்ப்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் ப்ராவர்ப் கம்ப்ளீஷன் எழுத முடியும். பட் வந்து 2 ப்ராவர்ப் கெஸ் பண்ணுற மாதிரியும் ஒரே ஒரு ப்ராவர்ப் வந்து நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரியும் இருக்குது. அதை பார்த்துக்கிறேங்க. அடுத்தது நோட்டீஸ், இமெயில், ப்ராசஸ். இது 3ல் ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. ஒன்று நோட்டீஸ் ரைட்டிங் வரும், இல்லைன்னா இமெயில் ரைட்டிங் வரும், இல்லைன்னா ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் வரும். சரியா? இது எல்லாத்துக்குமே நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி எழுதணும், எப்படி மார்க் அலாட் பண்றாங்க அப்படின்றத
ஸோ அந்த வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நோட்டீஸ் ரைட்டிங் கல்வி டியூப், இமெயில் ரைட்டிங் கல்வி டியூப், ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் கல்வி டியூப், இப்படி நீங்கள் சர்ச் பண்ணாவே நம்மளுடைய வீடியோ வந்துடும். அதே போல தான் கல்வி இன்ஃப்ளூயன்ஸ் ரைட்டிங் கல்வி டியூப், சரியா, டயலாக் ரைட்டிங் இல்லைன்னா ஸ்லோகன் ரைட்டிங், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இப்போ டயலாக் ரைட்டிங் நமக்கு 3 மார்க்ல கேட்கறதுனால ஒரு 8 டயலாக்ஸ் எழுதுனா போதும். 2 பேருக்கு நடுவில் இவங்களுக்கு 4 இவங்களுக்கு 4, அப்போ 8 டயலாக் எழுதுனா போதும். அதே போல ஸ்லோகன் ரைட்டிங் 3 ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஏதாவது 3 உங்க புக்கில் வந்து ஒரு 4 டாபிக்ஸ் 4-5 டாபிக்ஸ் இருக்குது, அதுல இருந்தும் கேட்கலாம். ஜென்ரலா கண்டிப்பா நிறைய கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சரியா. ஸ்லோகன் ரைட்டிங் அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா நம்ம எழுதினாவே போதும், மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து நமக்கு இதுல இன்னொன்று இருக்குது, எக்ஸ்பேண்ட் த நியூஸ் ஹெட்லைன்ஸ். எக்ஸ்பேண்ட் த நியூஸ் ஹெட்லைன்ஸ் இதுவும் கேட்பாங்க, சரியா. ஸோ நியூஸ் தலைப்பு செய்தியை விரிவான செய்திகளாக மாற்றி எழுதுக. அப்போ டேட் போடணும், பிளேஸ் போடணும், கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்டிங்கை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா மார்க் வந்து வந்துடும். மொத்தம் 3 நியூஸ் கொடுத்துருப்பாங்க, 3ஐயுமே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், சரியா. ஸோ இது வந்து நமக்கு பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல வந்து நமக்கு பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட் 4 வந்து 7 into 5 35 மார்க்ஸ். இந்த 35 மார்க்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 41ல ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்பாங்க. எனி 3 இல்லைன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் 3. அதே போலதான் 42 43 இங்க போயம் பேராகிராஃப் கேட்பாங்க, இங்க சப்ளிமெண்டரி பேராகிராஃப் கேட்பாங்க. இது 3க்குமே ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை நீங்க தரவா படிச்சீங்கனாலே போதும், 3 பேராகிராஃப்மே அட்டன் பண்ணிடலாம். அப்போ 3 into 5 15 மார்க்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துடலாம், சரியா. இல்லைன்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன், அதுல உள்ளதை நீங்க படிச்சீங்கன்னா கூட அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 44ல சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கேட்பாங்க. இதுக்கு சாய்ஸா என்ன இருக்குன்னா ஜெனரல் பேராகிராஃப் இருக்கும். சம்மரியும் எழுதலாம், நோட் மேக்கிங்கும் எழுதலாம். நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரெண்டுமே இருந்தால் தான் ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதணும். அதுக்கு சாய்ஸா ஜெனரல் பேராகிராஃப் இருக்கும், தயவு செஞ்சு இதை அட்டன் பண்ணிடாதீங்க. ஜெனரல் பேராகிராஃப்க்கு மேக்சிமம் நமக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய சஜஷன் சம்மரி அட்டன் பண்ணு, இல்லைன்னா நோட்ஸ் வந்து அட்டன் பண்ணு. கொஸ்டின் நம்பர் 45 வந்து லெட்டர் ரைட்டிங். இது வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல்னு 2 இருக்குது, சரியா. ஸோ ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங்ல என்ன பண்ணணும்னா ஃப்ரம் எழுதணும், டு எழுதணும், சப்ஜெக்ட் எழுதணும், ரெஸ்பெக்டட் எழுதணும், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிட்டு தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இந்த பக்கம் டேட்டு பிளேஸு, லாஸ்ட்டாக அட்ரஸ் அண்ட் என்வலப். இது இன்ஃபார்மல் லெட்டராக இருந்தால் டியர்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பாடி ஆஃப் த லெட்டர் எழுதணும், எழுதிட்டு யுவர்ஸ் லவ்விங்லி, பிளேஸு, டேட்டு, அட்ரஸ் அண்ட் என்வலப். இதே ஜாப் அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி எழுதிட்டு அட்ரஸ் அண்ட் என்வலப்புக்கு முன்னால பயோடேட்டா போடணும். பயோடேட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் அண்ட் என்வலப் போடணும், சரியா. இதுதான் வந்து லெட்டர் ரைட்டிங். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. இதில் நமக்கு எரர் ஸ்பாட் வரும். எரர் ஸ்பாட் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கோம், ஐ பட்டனில் தரேன். ஸோ மறக்காமல் போய் நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 47 வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின் கேட்பாங்க, அது கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க, 5 மார்க் வாங்கிடலாம். இதுக்கு சாய்ஸாக நமக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வந்து நமக்கு டாபிக் போட்டிருக்கணும், சரியா. அதுக்கப்புறம் பேராகிராஃப் வந்து 2 பேஜஸ்க்கு எழுதணும், லாஸ்ட்டாக மாரல் கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம்னா 5 மார்க் கிடைக்கும். ஆனால் இது அட்டன் பண்ண வேணாம், பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனே அட்டன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக சிமாண்டிக் ஃபீல்டு கேட்பாங்க. சிமாண்டிக் ஃபீல்டுன்றது ஒரு 5 லைன் இருக்கும், 5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர், காமர்ஸ், ட்ரேடு, அக்ரிகல்ச்சர், மெடிசின், டிராவல், ஸ்போர்ட்ஸ், ஸ்பேஸ், இந்த மாதிரி ஒரு
டாபிக்ஸ் கொடுத்துட்டு 5 லைனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ எந்த லைன் எந்த வேர்டை குறிக்குதுன்றது நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதணும். இதெல்லாம் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிடுங்க. அப்புறம் டயலாக் ரைட்டிங். டயலாக் ரைட்டிங் வந்து சம்டைம்ஸ் நமக்கு 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா 12 எக்ஸ்சேஞ்சஸ் எழுதணும். இவங்களுக்கு 6 டைலாக், அவங்களுக்கு 6 டைலாக்னு சொல்லிட்டு மொத்தம் 12 டைலாக் எழுதணும். புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். பார்ட் 1 20 out of 20 எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் பார்த்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், 12th இங்கிலீஷில் உங்களுடைய இங்கிலீஷ் பேப்பரில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் வந்து வாங்கிடலாம். சரியா? ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறீங்க. தேங்க்யூ.